இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்த கிறிஸ்துவோடு தருவே தியாகப்பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்த கிறிஸ்துவோடு தருவே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே, மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. திருவாழ்வை தேடி பெறுவோம், மறைவாழ்வை நம்மை அடைவோம். அணிவாய் குலமாய் இயேசு பதம் இணைவோம், மறையின் வழியில் தேவ ஒளி பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருவே தியாகப்பலி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறினை நம் தாயாம் திரு அவையோடு இணைந்து இன்று சிறப்பித்து கொண்டாடுகிறோம். கடவுளே, உலகம் அனைத்தும் உம்மை ஆராதிக்கும், உம் புகழ் பாடிடும். உன்னதரே, உம் பெயருக்கு பாவொன்று இசைக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரை, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரை, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல ஆண்டவரே, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம்மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 62, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சீயோனின் வெற்றி வைகறை ஒளியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர், மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய்.
உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயுலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மணவாழ்வு பெறும். இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இதயகானம் என்று உன்னை பாடும் இயேசுவே தலைவர் என்று என்றும் எடுத்து கூறும். இந்த இதயகானம் என்று உன்னை பாடும் இயேசுவே தலைவர் என்று என்றும் எடுத்து கூறும். இந்த இதயகானம் காலையில் பண்பாடும் பறவை கூட்டங்கள், சோலையில் நின்றாடும் மரத்தின் தோட்டங்கள், மாலையில் என் மீது வீசும் தென்றல்கள், மருத மகிழ சேரும் மழையின் துளிகள், நீரினில் நீந்திடும் மீனின் ஓட்டங்கள், நிலத்தினில் வாழ்ந்திடும் விலங்கின் கூட்டங்கள், எல்லாம் உன் புகழ் பாடவே, உன் சொல்லாலே உயிர் வாழவே. இந்த இதய கானம் என்று உம்மை பாடும் இயேசுவே தலைவர் என்று என்றும் எடுத்து கூறும். இந்த இதய கானம் என்று உம்மை பாடும் இயேசுவே தலைவர் என்று என்றும் எடுத்து கூறும். இந்த இதய கானம். இரண்டாம் வாசகம். தூய ஆவியார் தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் கொடைகளை பகிர்ந்தளிக்கிறார். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 4 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, அருள்கொடைகள் பல உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகையுண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார், இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணித்தீர்க்கும் அருள் கொடையையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பெரிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2. வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கடவுளுக்கு பயந்து நல்லதொரு வாழ்க்கை வாழும் ஒரு குடும்பம் இருந்தது. அந்த தம்பதியர்களுக்கு 2-3 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. மன வருத்தம், மனதிலே ஒரு குழப்பம் இருந்தது. ஆனாலும் நம்பிக்கையோடு தொடர்ந்து கடவுளிடத்தில் வந்தார்கள், செபித்தார்கள். இறைவனிடத்திலே அவர்கள் தொடர்ந்து மன்றாடிக் கொண்டே இருந்தார்கள். குழந்தை பாக்கியமும் அவர்களுக்கு கிடைத்தது. இரட்டிப்பு மகிழ்ச்சி. அந்த பெண்ணின் வயிற்றில் 2 குழந்தைகள். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் 2 குடும்பமும் சமமாக மகிழ்ச்சியோடு ஒற்றுமையோடு அவர்கள் அக்களித்து இருந்தார்கள். இந்த மகிழ்ச்சி 6-7 மாதங்கள் நீடித்தது. திடீரென்று ஒரு நாள் கருவுற்றிருக்கிற அந்த பெண்ணுக்கு கடுமையான வயிற்று வலி, தொடர்ந்து இரத்தப்போக்கு, உயிருக்கு
போராடக்கூடிய நிலை வந்துவிட்டது. பதறி அடித்துக்கொண்டு அந்த பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள். எப்படியோ அந்த குழந்தை வயிற்றிலேயே இறந்து போயிருப்பதை மருத்துவர்கள் கண்டு ஆபரேஷன் செய்து எடுத்தார்கள். தாயை காப்பாற்றி விட்டார்கள். ஆனால் அந்த 2 பச்சிளம் குழந்தைகளை காப்பாற்ற முடியவில்லை. குடும்பத்தில் மிகுந்த சோகம். கடவுள் கொடுப்பது மாதிரி கொடுத்துவிட்டு இப்படி செய்து விட்டாரே என்கிற மன சஞ்சலம் இருக்கிறது. ஒருவரை மாற்றி ஒருவர் குறை சொல்ல அவர்கள் ஆரம்பித்தார்கள். உன்னால் தான் இப்படி ஆயிற்று, நீ தேவையில்லாததையெல்லாம் சாப்பிட்டாய், அதனால்தான் உனக்கு வயிற்று வலி, இரத்தப்போக்கு, இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிட்டது என்று ஒருவரை மாற்றி ஒருவர் குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். நீ போகக்கூடாத இடத்திற்கெல்லாம் சென்றாய், செய்யக்கூடாத வேலைகளை எல்லாம் செய்தாய் என்று இரு வீட்டாரும் ஒருவரை மாற்றி ஒருவர் குறை சொல்லி பிரச்சனை பெரிதாக வெடித்து அந்த தம்பதியர்களும் பிரிந்து போய்விட்டார்கள். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. கடவுளுக்கு பயந்து வாழ்ந்த ஒரு குடும்பம். குடும்பத்தில் அமைதி இருந்தது, சந்தோஷம் இருந்தது. ஆனாலும் கூட அது நீடிக்கவில்லை. இந்த இடத்திலே பிரிவுதான் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆனாலும் அன்பிற்குரியவர்களே, நல்ல வழிகாட்டிகள் இருந்தார்கள். அருட்தந்தை அவர்களை சந்தித்து ஆறுதல் படுத்தி பேசினார். அருட்சகோதரிகள் அவருடைய வீட்டிற்கு சென்று அவர்களுக்கு சமரசம் பேசி வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிய வைத்தார்கள். இன்னும் அக்கம் பக்கத்தில் வாழ்ந்தவர்கள், கடவுளுக்கு உரிய நல்ல விசுவாசிகளாய் வாழ்ந்தவர்கள் அந்த தம்பதியர்களை சந்தித்து அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களின் வாழ்க்கை யதார்த்தத்தை புரிய வைத்து அவர்களுக்கு நல்வழி காட்டினார்கள். மீண்டும் அந்த தம்பதியர்கள் இணைந்து வாழ்ந்தார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்தது, மன நிறைவு வந்தது. மீண்டும் அந்த பெண் கருவுற்றால். மகிழ்ச்சியோடு குழந்தை பாக்கியத்தை கடவுள் அவர்களுக்கு கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு சாட்சியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, இன்றைய நாளினுடைய செய்தி இதுதான். சீயோன், எருசலேம், இந்த பகுதியில் வாழ்ந்த இஸ்ராயேல் மக்கள் வாழ்வில் தோல்வியை சந்தித்தார்கள். அடிமை நிலையில் இருந்தார்கள். வாழ்க்கையில் துன்பத்திற்கு மேல் துன்பம், வறுமை, அலைகழிப்பு, குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை என்று அந்த இஸ்ராயேல் தலைமுறையே மிக நெருக்கடிக்கு உள்ளானது. நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கை. எதை எப்படி செய்வது என்று அவர்களுக்கு தெரியாமல் அல்லல் பட்டு கொண்டிருந்தார்கள். ஆதரவற்ற நிலை, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, புறக்கணிக்கப்பட்ட ஒரு பரிதாபம் அவர்களுக்குள் இருந்தது. இதோ ஆண்டவன் நம்மை கைவிட்டு விட்டாரே, யாரும் நமக்கு உதவி செய்ய வரவில்லையே என்கிற ஏக்கமும் தவிப்பும் அவர்களுடைய எல்லாருடைய உள்ளத்திலும் இருந்தது. அப்பொழுதுதான் ஆண்டவருடைய பாதுகாப்பை, ஆண்டவருடைய உடனிருப்பை, ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லும் வண்ணமாக எசாயா இறைவாக்கினர் எழுதியிருக்கிற இன்றைய முதல் வாசகத்தினுடைய வார்த்தைகள் மனதுக்கு மிகுந்த ஆறுதலை தருவதாய், நம்முடைய உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை தருவதாய், கடவுளுடைய உடனிருப்பையும் பராமரிப்பையும் சொல்லித் தருவதாய் அமைந்திருக்கிறது. சீயோனே, எருசலேமே, பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர், மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய், ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய், உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் நீ விளங்குவாய். இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல, பாழ்பட்டது என யாரும் உன்னை பார்த்து சொல்ல மாட்டார்கள். நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய், பெயுலா என்று பெயர் பெறுவாய். ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார், உன் நாடு மனவாழ்வு பெறுகின்றது. எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உருவகத்தை இந்த இடத்திலே ஆண்டவர் பயன்படுத்துகிறார் பாருங்கள். இளஞ்சன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல
உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். அப்படின்னா கடவுள் ஒரு பிரமாணிக்கத்தை, ஒரு வாக்குறுதியை, ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்ளுகிறார் இஸ்ராயேல் மக்களோடு. இனிமேல் நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ பாழ்பட்டவள் என்று எவரும் உன்னை பார்த்து சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை ஆதரிக்கிறேன், நான் உனக்கு ஆறுதல் தருகின்றேன், உன்னை பராமரிக்கிறேன், உன்னோடு உடன் இருக்கிறேன் என்கிற வாக்குறுதி தான் அன்பிற்குரியவர்களே அந்த வார்த்தைகள். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார் என்று சொல்லி அந்த பிரமாணிக்கத்தின் உடன்படிக்கையின் உச்ச நிலையாக இந்த இறைவார்த்தை அமைந்திருப்பதை நாம் காணுகின்றோம். இன்றைய பதிலுரை பாடலிலும் கூட அனைத்து மக்களும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் என்று சொல்லும்போது உண்மையான நம் கடவுள் எப்படி நம்மோடு உடன் இருக்கிறார் என்பதை எடுத்து சொல்லி அவருடைய மகிமையை, புகழை பறைசாற்றுங்கள் என்று அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. இன்றைய நற்செய்தியில் கானாவூர் திருமணம் அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒவ்வொரு முறையும் அந்த நிகழ்வை நாம் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, சிந்திக்கும் போது பல சிந்தனைகள் நம்முடைய மனக்கண் முன்பாக வந்து செல்லுகிறது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார், அவரோடு இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கிருந்தார்கள். எந்த நிகழ்வு நடைபெற்றாலும் அந்த இடத்தில் இயேசு ஆண்டவர் இருக்கிறார், இயேசுவினுடைய அன்பு சீடர்களான புனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு நம் தேவத்தாய் அன்னை மரியாளும் உடன் இருக்கிறார். இதுதான் கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசம். என் அன்பிற்குரியவர்களே, எல்லாவற்றிலும் அன்னை மரியாள் நம்மோடு உடன் இருக்கிறார் என்பதையே இந்த அற்புதமான முதல் புதுமையே நமக்கு நிரூபித்து காட்டுகிறது. இதைவிட நமக்கு வேறென்ன வேண்டும்? நம்முடைய தேவத்தாய் நம்மோடு உடன் இருக்கிறாள், நமக்காக பரிந்து பேசுகிறாள், நம் தேவையை நிறைவு செய்ய அவள் ஓடோடி வருகிறாள் என்பதற்கான அற்புதமான நிகழ்வாய் இன்றைய நற்செய்தியில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார், இயேசுவும் அவருடைய சீடரும் உடனிருந்தார்கள். அப்பேற்பட்ட அந்த அற்புதமான திருமணத்தில் தான் திராட்சை ரசம் தீர்ந்து போகிறது. அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதல், அவருடைய உடனிருப்பு இதோ அற்புதமாய் இந்த இடத்திலே படம் பிடித்து காட்டப்படுகிறது. அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, நம் குடும்பத்திற்கு என்ன வேண்டும்? இதோ என்னுடைய அன்பு மகனுக்கு மகளுக்கு என்ன தேவை? எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் இருக்கிறார், வாழ்வில் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறாரே, வாழ்வில் போராட்டங்களோடு சவால்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, அவருக்கு என்ன தேவை, ஏது தேவை, எப்படி தேவை என்பதை அன்னை மரியாள் உணர்ந்து கொள்ளுகிறாள். ஒரு நல்ல தாயாக இருந்து கொண்டு அவருடைய அன்பு பிள்ளைகளின் தேவையை உணர்ந்து கொண்டு தன் மகனிடத்திலே பரிந்து பேசுகிறார். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். அந்த இடத்தில்தான் 6 தொட்டிகள் இருக்கிறது. ஒவ்வொன்றும் 3 குடம் தண்ணீர் கொள்ளும். அப்பேற்பட்ட அந்த பெரிய ஜாடிகள் முழுவதுமாக தண்ணீர் நிரப்பப்படுகிறது. தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறுகின்ற அற்புதம், அதிசயம் அந்த இடத்திலே நடந்தேறுகிறது. எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்புதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர்? இறைவனுடைய கரம் பட்டால், ஆண்டவருடைய உடனிருப்பு நம்மோடு இருந்தால், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம் வாழ்வில் உணர்ந்து கொண்டால் நிச்சயம் அந்த இடத்திலே புதிய ஆற்றல் உருவாகிறது, புதிய வல்லமை பிறக்கிறது, அற்புதமும் அதிசயமும் நம் வாழ்வில் நடக்கிறது என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. அற்புதமான ஒரு நிகழ்வு இது. இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தின் வழியாக அவருடைய உதவிக்கரம் நமக்கு தெரிகிறது. பரிதவித்த ஒரு நிலையில், சலசலப்பான அந்த இடத்திலே, இக்கட்டான அந்த சூழலிலே உடனிருப்பும் அவருடைய பராமரிப்பையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்ப நாம என்ன செய்யணும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, வாழ்விலே தோல்விகள் வருகிறது, சஞ்சலங்கள் வருகிறது, நோய் நொடிகளால் நாம் பாதிக்கப்படுகிறோம், தொற்று வியாதிகளினால் நாம் உள்ளாக்கப்பட்டு அவதிக்குள்ளாகிறோம். என்ன செய்ய வேண்டும்? அன்னை மரியாளிடத்தில்,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில், நம்முடைய புனிதர்களிடத்தில் நாம் ஓடி வர வேண்டும், தஞ்சமடைய வேண்டும், கடவுளிடத்தில் சரணாகதியாக வேண்டும். ஆம், இறை அருளுக்காக, நல்ல வாழ்விற்காக, இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நாம் மீட்கப்படுவதற்காக, துன்பமான நம்முடைய தருணங்களில், தனிமையில் வாடும்போது, வறுமையில் பரிதவிக்கும் போது, நோயினால் துடிதுடித்திருக்கும் போது, ஆதரவற்று தனிமையில் நிற்கும் போது, வியாபாரத்தில் தோல்வி ஏற்படும் பொழுது, உழைப்பில் நஷ்டம் ஏற்படும் போதெல்லாம் கடவுளிடத்திலே நாம் ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும், தஞ்சம் தேட வேண்டும். அப்பொழுது இறைவன் உதவிக்கரம் நீட்டுகிறார், அவருடைய உடனிருப்பை வெளிப்படுத்துகிறார், அவருடைய பராமரிப்பை அன்பிற்குரியவர்களே நம் மத்தியிலே அவர் நிரூபித்து காட்டுகிறார். அதைத்தான் அற்புதமாய் இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய், உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் நீ விளங்குவாய் என்கிற ஆசீர்வாதமானது நமக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் அவர் தன்னுடைய திருத்தயலத்தால் அருட்பொழிவு செய்து திருமுழுக்கின் வழியாக அவருடைய அன்பு குழந்தைகளாக நம் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த உணர்வோடு தான் இந்த நாளில் பயணிக்க இறைவார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த இறைவார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டு இந்த நாளிலே உற்சாகத்தோடு அடியெடுத்து வைப்போம். இறைவன் நம்மை பராமரிக்கிறார், இறைவன் நம்மோடு என்றும் உடனிருக்கிறார் என்கிற இந்த உணர்வினோடு நாம் வாழும்போது இந்த நாள், இந்த வாரம் நமக்கு ஆசீர்வாதமாக அமைகின்றது. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த ஆசீர்வாதமான நாளிலே உம்மை போற்றுகின்றோம், துதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். தெய்வமே, உமது வல்லமையான கிருபையை எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் நிறைவாய் பொழிந்தருளும் அப்பா. எங்கள் தாயாம் திரு அவைக்காக நாங்கள் செபிக்கின்றோம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் என யாவரும் உமது அருள் ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்று நல்ல உடல் உள்ள சுகத்துடன் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து இறை ஆட்சியை, விண்ணரசை இந்த உலகத்திலே கட்டி எழுப்ப ஆண்டவரே தூய ஆவியாரின்
அருட்கொடைகளை அவர்கள் மீது நிறைவாக பொழிந்தருள்வீராக. ஆம், இன்றைய இரண்டாம் வாசகத்தின் வழியாக ஆண்டவரே, தூய ஆவியானவர் எங்களுக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை தருகிறார், அறிவு செறிந்த சொல்வளத்தை தருகிறார், நம்பிக்கையை அருளுகின்றார், பிணிதீக்கும் அருட்கொடையையும் வல்ல செயல்கள் செய்கின்ற ஆற்றலையும் இறைவாக்குரைக்கின்ற ஆற்றலையும் ஆவிக்குரிய பகுத்தறிவையும் இதோ பரவச பேச்சு பேசுகின்ற வல்லமையையும் அப்பேச்சை விளக்குகின்ற திறனையும் அளிக்கின்றார். ஆம், குடும்பங்களில் வாழுகின்ற ஒவ்வொருவருக்காக இவ்வேளையிலே சிறப்பாக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த அருள் தேடல் குடும்பத்தோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாரும் அப்பா. அகில உலகமெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் எல்லோருமாக இணைந்து இதோ இந்த திருப்பலியை ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இறை வார்த்தையை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தெய்வீக பலியினுடைய ஆசீர்வாதத்திலே தங்களையே முழுமையாக ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எல்லார் மீதும் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளும். தொற்று நோய் எதுவும் அவர்களை நெருங்காமல், தீயோனுடைய ஆதிக்கம் எதுவும் அவர்களை சூழ்ந்து கொள்ளாமல், இக்கட்டான இடர்பாடுகளினால் அவர்கள் அவதியுறாமல், ஆண்டவரே அரணும் கோட்டையுமாயிருந்து அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய சிறகுக்குள் அவர்களை நீர் அரவணைத்துக் கொள்வீராக தகப்பனே. இதோ நோய்வாய்ப்பட்ட மக்கள் பலர் இருக்கிறார்கள். வலியினால் வேதனையினால் அனுதினமும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, என்னுடைய தலைவலி சுகம் பெறவில்லையே, என்னுடைய வயிற்று வலி தீரவில்லையே, கை கால் மூட்டு வலிகள் இன்னும் குணமாகவில்லையே, இதோ வயிற்றில் இருக்கிற கட்டி பிரச்சனை, நுரையீரலில் இருக்கிற பிரச்சனைகள், கிட்னியில் இருக்கிற கோளாறுகள், இதோ உடலில் ஏற்படுகின்ற உபாதைகள், தோல் வியாதிகள் குணம் பெறவில்லையே என்று ஏக்கத்தோடு ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிற எல்லா நோயாளர்களுடைய வாழ்விலும் நீர் அற்புதத்தை அதிசயத்தை செய்ய ஆண்டவரே உம்மிடத்தில் இறைஞ்சு வேண்டுகிறோம். உம்முடைய அன்பு கரம் அவர்களுடைய உடல் மீது படட்டும். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஆண்டவரே அவர்களை திருத்தைலத்தால் அபிஷேகம் செய்து அவருடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் உறுதி பெற ஆண்டவரே நீர் கட்டளையிடுவீராக அப்பா. எங்கள் வாழ்வில் நாங்கள் சோர்ந்து போனாலும் தளர்ந்து போனாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு உடன் இருக்கிறீர் என்கிற உடனிருப்பை பராமரிப்பை எங்களுக்கு தந்தருளும். குறிப்பாக முதியவர்களாக இருக்கிறவர்கள், கைவிடப்பட்டவர்களாக அனாதைகளாக இருக்கிறவர்கள், விதவைகளாக பரிதவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாருடனும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு பராமரிப்பு இருக்கட்டும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் வரணும். குழந்தை பாக்கியமின்றி இருக்கின்ற தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியமும், வேலை வாய்ப்பின்றி தவித்துக் கொண்டிருக்கிற இளைஞர்கள் இளம் பெண்கள் நல்ல வேலை வாய்ப்பை பெற்று சிறந்த எதிர்காலத்தை அடையவும் ஆண்டவரே எல்லா விண்ணப்பங்களை உம் திருப்பாதம் சமர்ப்பித்து உமது அருள் ஆசீர்வாதத்திற்காக வேண்டி செபிக்கின்றோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். காணிக்கை தரும் நேரம் கடவுளேவும் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். காணிக்கை தரும் நேரம் கடவுளேவும் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வர
தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வரவை தருவாய் நீ. போதும் என்று மனமை தந்து பொறுத்துக் கொள்வாய் நீ. போதும் என்று மனமை தந்து பொறுத்துக் கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையாகவே அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீ. அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னி மரியாளிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானகத் தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து
உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகள் கடவுளாம் ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம்.
திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பேர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின்
உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறி, உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிக்கொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், எங்கதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், எங்கதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவனுக்காய் என்னையை கொடுப்பேன், உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிக்கொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். அன்புள்ளம் கொண்ட அருள் தேடல் நேயர்களே, நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடும் பாதுகாப்போடும் இருப்பீர்கள் என நம்புகிறேன். இந்த கொரோனா தொற்று நோயினுடைய வீரியம் இன்னும் அதிகமாக பரவிக்கொண்டே இருப்பதனால் பத்திரமாக பாதுகாப்போடு இருங்கள். இந்த நாட்களிலே நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றி உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டிருக்கிறீர்கள், இறை வார்த்தையை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த மகிழ்ச்சியின் நற்செய்தியை ஒருவர் மற்றவருக்கு பகிர வேண்டியது அருள் தேடல் டிவி நேயர் ஒவ்வொருவருடைய கடமை என்பதையும் உணர்ந்து கொண்டு, இதோ இந்த தெய்வீக பலியை ஒருவர் மற்றவரோடும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. என் கண்முன்னே நீர் எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்தீர். நிரம்பி வழிகின்ற எனது பாத்திரம் எத்துணை மேன்மையானது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பராமரிப்பையும் உடனிருப்பையும் உணர்ந்து கொண்டவர்களாய் சென்று வாழுவோம்.
வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இறைவன் படைத்த நாளிலே நன்றி நன்றி பாடுவோம். இதயம் மகிழும் நாளிலே நன்றி நன்றி பாடுவோம். இறைவன் படைத்த நாளிலே நன்றி நன்றி பாடுவோம். இதயம் மகிழும் நாளிலே நன்றி நன்றி பாடுவோம். நன்றி இறைவா, 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 நன்றி இறைவா. வானம் பூமியாகுமே நன்றி கூறட்டும். வாழும் உயிர்கள் இயேசுவை வணங்கி மகிழட்டும். வானம் பூமியாகுமே நன்றி கூறட்டும். வாழும் உயிர்கள் இயேசுவை வணங்கி மகிழட்டும். இதயம் என்று இனிய கீதம் பாடட்டும் பாடட்டும். இதயம் என்று இனிய கீதம் பாடட்டும் பாடட்டும். இறைவன் இயேசு என்றும் நம்மை காப்பதா. நன்றி இறைவா, 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 நன்றி இறைவா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.